தம்பி மென்மையா மடிச்சிட்டு இருக்கீங்க, கவிதை எழுதுறீங்களோ? கேக்குறீங்களா? நான் ஏதாவது கேட்டிருப்பேன். முட்டாப்ப பிரேக்ஃபாஸ்ட். இங்க பாருங்கடா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது பேண்ட்ரி காரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். எஸ் சார். யாரா? டேய் யார் அது? தம்பி எதுக்கு இந்த எமோஷன்? இல்லை நீங்கள் தானே சார் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்னு சொன்னீங்க. இங்கே பாரு, இந்த வார்த்தையை வச்சு விளையாடுறது, இந்த மேனேஜரை பார்த்த உடனே வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது, இந்த டிமிக்கி கொடுக்குற பம்மாத்தெல்லாம் இனிமே நடக்காது. சுமாரா டே. என்னது சுமாரா டே. ஓஹோ. லிசன் லேபர்ஸ், பேட்டரி சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் லான்ச் பண்றேன். அதுக்குள்ள லஞ்ச் வந்துச்சா? என்ன சார் இது? ரேடியோடா. எல்லா எஃப்எம்மும் இதில் வருமா சார்? வாயில ஏதாவது வந்துருக்கும். இடிச்சு ஏன்டா அது வாக்கி டாக்கின்னு உங்களுக்கு தெரியாதாடா? தெரியாது சார். இதுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா பேசலாம். அப்போ ஊர்ல இருக்கிற ஆயா கூட பேசலாமா சார்? ஓயா கிட்டையும் பேசலாம். டேய் ஏன்டா சார் டென்ஷன் படுத்துறீங்க? தேங்க்ஸ் தம்பி. சார் ஓகே சார். ராஜபாண்டி நம்பர் 1, வைரம் நம்பர் 9, எல்லாத்துலையும் இருக்கு. இது என்ன பிரியாணி பட்டுறமா? 2 எடுத்து அமுக்குறேன், உனக்கு கூட. ஜான்சன் நம்பர் 4, பூச்சியப்பன் நம்பர் 10. எப்பா இந்த பேப்பர்ல இருக்கிற பேப்பர் பிரகாரம் ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க, நம்பரை மாத்திரப்படாதரா. அப்புறம் இந்த வாக்கி டாக்கில எப்படி பேச? எனக்கு தெரியும் சார். வாக்கி டாக்கியே தெரியாதுன்னு? அப்போ தெரியல சார். இப்பவும் தெரியாது. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசி முடிச்சிட்டு ஓவர்னு சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசணும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க சார் மூடிக்கிட்டு இருக்கணும். டேய் நீ மூடிட்டு இருக்கணும்டா. தம்பி நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. இல்லை சார். இறக்கி விட்டுருவேன் பார்த்து. புதுசா கொஞ்சம் பேர் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்காக பேண்ட்ரி ரூல்ஸ் சொல்றேன். ரூல் நம்பர் 1, எந்த காரணத்தை கொண்டு கம்ப்ளைண்ட் புக்கு பேசஞ்சர்ஸ் கையில கிடைக்கவே படாது. அப்போ ரூல் நம்பர் 2 சார். நான் சொல்றேன். டீயோ காப்பியோ கஸ்டமர் குடிச்சு பார்த்துட்டு டீ தண்ணியா இருக்கு, காப்பி கழுது முத்திரமா இருக்குன்னு காரி துப்புனாலும் என்ன பண்ணணும்? தொடச்சு வந்துடணும். தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், பை பைன்னு எஸ்கேப் ஆயிடணும். சார் அப்போ பேசஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து மேனேஜர் நாதாரியை கூட்டிட்டு வான்னு சொன்னா சார்? கோத்தூட். எஸ் சார். எஸ் சாரா? அதான் மெயின் ரூல். எந்த காரணத்தை கொண்டு கஸ்டமர்கள்ட்ட நான் மாட்டிக்காத அளவுக்கு நீங்க என்ன பாதுகாத்துறணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு மட்டும். ஓகே சார். அப்போ மேனேஜருக்கு பன்னி காய்ச்சல் இருக்குன்னு பறிப்பு. ஏன் எப்பதா சிக்குன் குடியா தெங்குன்னு பரப்பலாமே? இல்லை சார், உங்கள் ஃபேஸில் மவுத் இருக்கிற டிசைனுக்கு பன்னி காய்ச்சல் தான் பெர்ஃபெக்டாக இருக்கும் சார். எஸ் பாஸ். தம்பி சார் நீங்க வேணும்னு எதுவும் பண்ணலையே சார்? இல்லை சார், ஏதாவது டவுட் இருந்தால் கேப்டன் தானே சார் கேட்கணும். குட், தேங்க்ஸ். ஐ காட் மை ஸ்டூடெண்ட். போடா வாட்? போடா போடா. வியாபாரத்துக்கு வந்தீங்கடா. என்ன இவன் மாறி மாறி பேசுறான், ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. இஸ் இன்னசென்ட் பாய். பர்த் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க சார். கொஞ்சம் இருப்ப. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பார்த்து பண்ணி கொடுங்க சார். ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும், பரவாயில்லையா? காமெடி பண்ணாதீங்க சார். தெரியுதுல்ல, S2 தானேயா? ஆமாங்க. வெயிட் பண்ணு, ஜான்சி வந்தானே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஜான்சி எப்போ சார் வருவாங்க? என்ன யார் நினச்சி பேசிகிட்டு இருக்க? ஜான்சிங்கிறது ஒரு ஊரோட பேர். சாரி சார். வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோயா. சாய் மசாலா சாய் சாய். நான் போக மாட்டேன். உங்க 2 பேரும் சண்டை வந்துச்சுல, அந்த பக்கம் போய் அடிச்சுக்கோங்க. ஸ்டைல் கேப்ல கட்டி நீ போலான்னு பாக்குறியா? அப்ப நீ மட்டும் போணுமா? டேய் ஏன்டா எல்லாம் இப்படி அடைச்சிட்டு நிக்கிறீங்க? கதவு லாக்கிக்கா இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, இல்ல என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை தான். நீ வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், போயிடுப்பா. சரி உங்ககிட்ட கவிதை கேட்கலாம்னு நினைச்சேன். நண்பா, டி குப்பையில ஸ்ரீசா வந்திருக்கு, அதான் யார் போறதுன்னு போயிட்டு இருக்கு. நடிகை ஸ்ரீஷாவா? ஆமாண்டா. அது ஒரு பிரச்சனையாடா? என்ன டேய், என்ன ஒரு நடிகை வந்திருக்குன்னு எல்லாம் இப்படி வேலையை விட்டு கும்பகுடி பேசிட்டு இருக்கீங்க? அங்க கம்பார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ண ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்ன டேய் அசிங்கமா இல்ல? போங்கடா போய் வேலை செய்யுங்கடா, போங்க போங்கடா. ஸ்ரீஷா குப்பியை நானே பாத்துக்கிறேன். பாரு, அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் சண்டை போட்டு வரோம். இவர் வந்தோட போயிட்டு வரோம். டேய் கவர்மெண்டா, நீங்களாம் ஜூனியர், நான்லாம் சீனியர், அதான் வயசுல பெரியவன் வேற. அதான் பெரியவரே, நீ போய் என்ன பண்ண போற? நான் போனாவது ஒரு கவிதையை தட்டி விட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு உங்க எல்லாரையும் கூட்டு போய் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவேன். இவர் கவிதையை சொன்னார்னா அந்த பொண்ணு ஓரட்டில் தற்கொலை பண்ணிக்கண்டா. எங்களால செல்ஃபி எடுக்க முடியாதா? ஹலோ ஹலோ, நாங்களாம் செல்ஃபி எடுக்க மாட்டோமா? நண்பா, இது லேடிஸ் மேட்டர், உனதான் ஒர்க் அவுட் ஆகுதுல, விட்டுறேன். என்ன நக்கலா? நான் ஸ்ரீஷா கூட செல்ஃபி எடுத்து காட்டல. கேப்டன் காலிங், மைக் நைன் எங்கடா இருக்க? ஓவர். சார் S5 ல இருக்கேன் சார். சார் S5 ல ஒரு ஆத்மி இருக்கா சார்? சொல்றாங்க. நல்லா போய் பாருங்க சார். S5 का क्या B2 पर भी कोई नहीं है? B2 லேமா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் கோச் கால், एक क्या मिनट. गुस्सा, क्या था? ஏய் மைக் ஃபார் எங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க? ஓவர். நான் இங்க B2ல இருக்கேன் சார். ஓவர். B2 ல एक आदमी अंदर गए थे कोची. झूठ बोल रहे हो, जाकर देखो. என்ன சார் பேண்ட்ரி நடத்துறீங்க? ஏய் எல்லா பையில எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஓவர். ஏன்டா அப்படி எல்லாரும் HA1 வாசல்ல நின்று வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்க? சூப்பர்வைசர் அண்ணா, நீங்களுமாண்ணே இந்த பூச்சியை பண்ணியாவது வேலை செய்ய விடுங்கண்ணே. சரி போய் செய். என்னடா அவன் திடீர்னு நல்ல மாதிரி பேசுறான்? நல்லவன் மாதிரி இல்லடா, இன்னசென்ட்ரா. இப்படியே எல்லாரும் HA1 வாசல்ல நின்னுகிட்டே இருங்க. பேட்டரி திவாலா போட்டோம், நான் ஏட்டுக்கு போறேன். ஒரு பொறுப்புள்ள அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன்.
இப்படி போட்டு கொடுக்குற அசிஸ்டன்ட் கிடைப்பான்னு நினைக்கல. இட்ஸ் கிரேட். யோ கிளை போல்ட்டு ஏன் சாவடிக்கிற? யாரடா கிளை போல்ட்டு? வழி விடுங்கண்ணே. ஏய் நான் தான் போவேன். கேப்டன் காலிங் மைக் லைன் எங்கடா இருக்க? ஓவர். இவன் இன்னொரு கிளை போல்ட்டு. சார் கேட்கல சார் ஓவர். ஏன் அப்படி பண்றீங்க? விடுங்கண்ணே. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தானே. நான் தானே போகணும் இன்னைக்கு. என்னடா rules? மாத்திட்டே இருக்காதே. கேக்குதா ஓவர்? கேட்கல சார் ஓவர். ஒருத்தனி விட மாட்டாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஏன் அப்படி பண்றீங்க? போதுன்னு விட்டா. கேக்குதாடா ஓவர்? அவன் வேற. கேட்கல சார் ஓவர். பண்ணி வாயேன். அடிச்சா மூஞ்சி தான் தெரிஞ்சிடும். என்ன நினைச்சிட்டு இருக்க? போக்கு. ஏடா கேக்குதா? கேட்கல இப்ப எவ்ரிதிங் ஓவர். விட மாட்டேடா. நான் யாரையும் விட மாட்டேன். புட்டுக்கல சார். ஏன்டா நீ சூப்பர்வைசரா ஸ்பைடர்மேனா ஒட்டிக்கிட்டு கிடக்குற? என்னடா கூட்டம்? ஒன்றும் இல்லை சார் இப்போ தான் வெல்கம். ஏன்டா எவன்ல இன்னும் வெல்கம் கிட்டே கொடுக்கலையா? அப்படி என்னடா எவன்ல? சார் நடிகை ஸ்ரீசா வந்திருக்கு. சரிசாவா? இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். சரிஜா என்ன பெரிய கேர் விஜயாவா? ஒரு நடிகை வந்தா வாயை பொளந்துக்கிட்டு நின்றுவீங்களா? எந்த குப்பு? டி கோரஸ்டாப். ஏப்பா ஏட்டுல இருக்கிற பூச்சியப்பன் ஏவனுக்கு உடனே வா. ஓவர். பூச்சியப்பன் கேக்குதா? ஓவர். சார் பிஸியா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். வந்தா வேலை கட்டுறோம் சார். ஓவர். நீ வரலனா என் வாழ்க்கையே கட்டுறடா. ஓகே சார், ஆன் யுவர் ஃபீட் சார். சார் வாங்க. டி குப்பையில ஸ்ரீஜா வந்திருக்காங்களா? யார் சார் ஸ்ரீஷா? உங்க சொந்தக்காரங்களா சார்? ஆர்டிஸ்ட் ஸ்ரீஷாவை தெரியாதா? ஓ, படம் வரைகிறவங்களா சார்? நடிகைப்பா. தெரியாது சார். இனி ஏன்டா நிக்கிறீங்க? எல்லாம் கிளம்புங்கடா. தம்பி சார். ஏவன் குப்பை நீங்க பாத்துங்க. சார் யாரை பிரிச்சு விடணும்னு நான் தான் சார் சொல்லணும். இங்க யாரை கிழிச்சு விடணும் நான் தான் சொல்லணும். சத்து கட்டமே குளியறதுக்கு ஒரு வாரம். ஏண்டா இது டீயாடா? கால் முத கொண்டு விரைச்சிருச்சுல்ல. போன வாரம் தானே பேத்தி கல்யாணம் பண்ண. பொறுக்கி பயல. இவர் யாரா? ஏய் இன்னும் போகல நீங்க? ஏய் தம்பி கிட்ட மாத்தி விடு. தம்பி நீங்க இதை கொடுத்துருங்க. கொடுறா. பார்த்து நீ மட்டும் பாரு. கவிஞரே நாங்க பாத்துக்குவோம், நீங்க மூடிட்டு போங்க. உங்களை பார்த்துக்கோங்க சார். போடா பூச்சி. சார் என்ன என் சார்? வாழ்க்கையோட லட்சியமே சார் ஒரு நடிகையை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதாயா. தூருது சார். அப்ப நல்ல சவனம். ஆமாம் சார். சரிசா விட போன படம் முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு. அதுல அப்படியே ஒவ்வொன்றும் எப்படி சார் டைலாக்பா ஓ அப்படி பிரமாதமா இருக்கும் சார். அந்த படத்தில் அவங்க ஊமை சார். தெரியாதுன்னு. இல்லை அப்படின்னு பசங்க பேசிக்கிட்டாங்க சார். ஓ அப்புறம் தம்பி சர்வீஸ் கரெக்டா இருக்கணும். எந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. அப்புறம் நீயே கிச்சனுக்குள்ள போய் ஒரு முறை யூஸ் பண்ண ஆயில இன்னொரு முறை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்புறம் எதை நீ கொடுத்தாலும் மேனேஜர் கொடுக்க சொன்னாருன்னு அழுத்தி கொடுக்கணும். செய்வியா? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே சார். தம்பி சார் மேனேஜர்ன்ற வார்த்தையை அழுத்தி கொடுக்க சொன்ன. ஓ சரி சார். அடப்பாமே இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கியப்பா. அப்படி வளர்ந்துட்டேன் சார். சரி என்கிட்ட வச்சில சார். கவலைப்படாத. ஓகே சார். அப்புறம் நீ என்னை பத்தி சொல்லக்கூடிய விதத்துல அவங்களே என்னை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் சார். என்னப்பா சொன்ன? இல்லை உங்களை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சார். நீ செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் ஆ அப்பா என் பார்வையை வச்சு எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு புரியணும். புரிஞ்சு நானே பண்ணிடுறேன் சார். ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് മെനു എന്താ? ഇഡ്ലി പൊങ്കൽ പൂരി വട ബ്രെഡ് ഓംലെറ്റ് കെലോഗ്സ് വിത്ത് മീറ്റ് മാഡം. ആ ഓർഡർ എടുത്തോളൂ. ഒരു പൊങ്കൽ വട, ഒരു പൂരി വട, ഒരു പൂരി വട, ബ്രെഡ് ഓംലെറ്റ്. ബ്രെഡ് ഓംലെറ്റ്. ആ എനിക്കിത് പോതും. ഇവർക്ക് എന്താ വേണ്ടതെന്ന് കൊഞ്ചം കേട്ടുക്കോ. இது போதுமா? ഞാൻ കൊഞ്ചം ഡയറ്റിൽ ഇരിക്കേ. ஆ 3 பிட்னஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ 11 மணிக்கு உங்களுக்கு சூப் வேண்டாம். சூப் உண்டோ? ஆ சூப் உண்டு, பெருசு பெருசா போண்டா உண்டு, சம்சா உண்டு. இப்போ கட்லெட் கிடைக்குமோ? അമ്മയ്ക്ക് கிட்டாது. 4 மணிக்கு தான் கிட்டும். കട്ട്ലേറ്റും ഉണ്ടോ? എന്നൊരു കാര്യം ചെയ്യും. പാൻറ്റുമാൻ്റെ അടുത്ത് ചെന്ന് നടിക സൃഷ്ടിക്ക് കട്ട്ലേറ്റ് വേണമെന്ന് സ്പെഷ്യലായി ഉണ്ടായിക്കൊണ്ട് വരാൻ പറ. ஐயோ மேடம், அவன் ஒரு வயசான டென்ஷன் பார்ட்டி மேடம், லூசு பையன். யாரது மேனேஜர்? அவனை விடுங்க மேடம், ஓல்டு ஃபெலோ. ஓ உங்களுக்கு கட்லெட் தானே வேணும்? நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் மேடம். ஸ்பெஷலா ஃப்ரெஷ் ஆயில்ல பண்ணி. நல்ல பையனாണല്ലോ. എന്താ പേര്? பூச்சி மேடம். അയ്യോ പൂച്ചി എവിടെ? மேடம் 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 என் பேரு பூச்சியப்பன் மேடம். നല്ല പേരാർക്കേ. കട്ട്ലേറ്റ് ഫാസ്റ്റ് ആയിട്ട് കൊണ്ടുവരണം. பூச்சியப்பன் சாரி சார். எனக்கு செட் ஆகிற வரைக்கும் செருப்பால் அடிச்சு தாங்க வேண்டாம். தம்பி பாத்தீங்களா? பார்த்தேன் சார். சொன்னியா? நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னேன் சார். குட். இன்னும் சொல்லு. என்னை பத்தி நீ சொல்லி சொல்லி ஏத்துற பில்டப்ல தான்
ஹீரோ என்ட்ரி ஆகிறப்ப டபுள் மாசா இருக்கும். ஏத்துறியா? ஏற்கனவே ஏத்திட்டு தான் வந்திருக்கேன் சார். இன்னும் ஏத்து. ஏத்திடுறேன் சார். குட். இப்படித்தான் ஒபீடியன்ட் பாயா இருக்கும். வேற ஏதாவது ஸ்பெஷலா கேட்டாங்க சார். என்ன? கட்லெட். நீ என்ன சொன்ன? அதெல்லாம் பேண்ட்ரியில 11 மணிக்கு தான் போடுவோம். நீங்க கேட்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு கரெக்டா முடியாதுன்னு சொல்லிட்டு சார். யார கேட்டற சொன்ன? சார் பேண்ட்ரி ரூல்ஸ் படி 11 மணிக்கு தானே சார் போடுவோம். ரூல்ஸ் ஆர் நாட் ஃபார் தி ரூலர்ஸ். இடியட். மாஸ்டர். கேப்டன் என்னையா போட்டுக்கிட்டு இருக்க? பச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன். அத மாத்திட்டு கட்லெட் போடு. அப்படியெல்லாம் மாத்தி போட முடியாது கேப்டன். உன்னை மாத்திட்டா போடலாம்ல? 5 நிமிஷத்துல கட்லெட் வரும் கேப்டன். 5 நிமிஷத்துல வந்து அது கட்லெட்டா வராது, கன்றாவியா தான் வரும். ஒழுங்கா நேரம் எடுத்து செதுக்கி அற்புதமா போடு. தம்பி எத்தனை கட்லெட்டு? 3 சார். இடையில இவன் அடிக்கிறானோ? ஒண்ணு ஏன் சீரியஸா இருக்கு? இன்னொன்னு அவங்க அம்மாக்கு சார். அப்புறம் என் ஆளுக்கு சார். இன்னொரு ஆளுக்கு சார். ஓ அப்படியா? மாஸ்டர் கேப்டன் 3 கட்லெட்டு 2 ரவுண்டா 1. அதுல அம்பு விடலாமா கேப்டன்? அதை நாங்க விட்டுக்கிறோம், நீங்க போடுங்க. நண்பா கேக்குறியா? அப்புறம் மச்சான், ஸ்ரீஷா கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா பாரு. ஆமா, சப்பையா ஒரு ஃபிகர். நல்ல அம்சமா அழகா தான் இருக்கா. அவளை பார்த்ததுல இருந்தே எத்தனையோ பொண்ணை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்டா. ஆனா இவ அப்படியே உள்ளார பூந்து அப்படியே மிருதம் வாசிக்கிறாளா? ஏய், இவ பேர் என்ன? பானுடா. இவ பேரு க்ளோரிடா. ஏய், S5ல ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. அவ பேர் ரெஜினாடா. 27 28. பேர் என்ன சொன்ன? சரோஜா. வயசு ஒரு 18 19 இருக்கும். பாவண்டா. ஏன்? சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடும்ல, வேற யார் கூடயாவது. ஏய், என்ன முறைக்கிற? அதானே ஒரு ராசி. என்ன ஒரு ராசி? சொல்லுங்க பெரியமா. உன் தங்கச்சி தூக்கு படிக்க போறேன்னு சொல்லி நிக்கிறாடா. சொல்லிட்டு கொடுங்க போன. இதனே கட்ட பேசுறானா? பேசு. செல்வி அழக்கூடாதுமா. என்னாச்சு சொல்லு. இவ வந்த மாப்பிள்ளை என்ன வேணாம்ட்டு போயிட்டானே. அவனே குரங்கு மாதிரி இருக்கா. அவனுக்கு என்ன பிடிக்கலனா இனி வேற யாருக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கல்யாணமே வேணாம்னா செத்து போறேன். அப்பலாம் பண்ண கூடாதுமா. சொன்ன கேளுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்காதுனே. என் ராசி எப்படி? இந்த ஜென்மத்துல என் ராசி கல்யாணமே நடக்காதுனே. என்ன எல்லாரும் விட்டுருங்க. நான் செத்து போறேன். அழக்கூடாதுமா செல்வி. ஒரே நிமிஷம், அண்ணன் போறதுக்கு போன் கொடுப்பேன். அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பாரு உனக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதுன்னு. சோச்சேக்காரனானே. இல்லம்மா, அதுக்கும் மேல ஒரு நிமிஷம் இரு. ஊர்ல என் பெரியம்மா பொண்ணு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகல. நான்லாம் கல்யாணம் பண்ணி. ஐயோ, அது இல்ல மாப்ள, ஆகணும்ல. நண்பா ஒரே ஒரு வார்த்தை, பிடிச்சிருக்குன்னு மட்டும் ப்ளீஸ் மாப்ள. தூக்கு மாட்டிக்கிறேன்ட்டு நிக்கிறான். காப்பாத்து மாப்ள ப்ளீஸ் மாப்ள. செத்துருவோம். சரி, ஸ்பீக்கர்ல போடு. ஒரே நிமிஷமா, அப்படியே ஸ்பீக்கர்ல போடுறேன். அண்ணன் கொடுக்குறேன். ஹலோ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மறுபடியும் வந்துட்டாங்க. செல்வியை பிடிச்சிருக்கா? சொல்றேன். எசந்தாக்கா வந்திருக்காங்க பாரு. அண்ணே அண்ணே வைரன சொன்னப்ப கூட நான் நம்பலனே. நீ சாமினே. ஐயோ, நீ கண்டிப்பா ஒரு தடவை ஊருக்கு வரணும்னே. ஏன்? இங்க முத்துப்பச்சி வள்ளியம்மா செண்பகம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. நீ ஒரு தடவை ஊருக்கு வந்து எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா 50 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிரும். கண்டிப்பா வரணும்னே. அதெல்லாம் கூட்டு வரேன். கண்டிப்பா வருவாரு. மறக்காம குறி சொல்ற குட்டியானே. சரிம்மா. ஐயோ அப்பா, என்ன ராசிடா. நான் கூட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு எதிர்பார்க்கல. சொன்னோன்னே மாப்ள ட்ரிப் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு மட்டும் ஊருக்கு வந்துட்டு. ஏய், என்ன நக்கலா? நீ வேணா பாரு, இந்த ட்ரெயின் சென்னை போறதுக்குள்ள நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆமா, நீ ராசியை பத்தி நீ சொன்னோன்னே எப்படி இருந்துச்சு மாப்ள. அந்த பொண்ணு தடாலே இறங்கிரும். என்னது? ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆமா? சொல்லி கொடுத்தா கத்துக்க, கருத்து பேசாதே. பிளாடி பெக்கர் டூமாங்கோலி. தம்பி சார், சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? என் ஆர்ட்னு சொல்லி கொடுங்க. ஏன் ஆர்ட்னு சொல்லி கொடுத்துறேன் சார். அவன் ஆர்ட்னு சொல்ல ஃபெயிலியர் ஆயிடுமே. இன்னசென்ட் பாய். മാഡം ലേറ്റസ്റ്റ് ആയിട്ട് അനിരുദ്ധ് സാറിന്റെ റെക്കോർഡിംഗിൽ ഒരു പാട്ട് പാടിയില്ലേ? അത് എത്ര ടേക്കിൽ പാടി? ഓരോ പഞ്ചും 5-6 ടേക്ക് പോവും. 5-6 ടേക്കോ? ഞാനൊക്കെ ഓരോരോ പഞ്ചും ഒരേ ടേക്കിൽ പാടും. ആ സോങ്ങില് ആ രണ്ടാമത്തെ ചരണത്തിലെ അവസാനത്തെ വരിയിൽ കുറച്ച് ശ്രുതി പോയില്ലേ? അതൊക്കെ ഓട്ടോ ട്യൂണിലിട്ട ശ്രുതി താനേ ശരിയായിക്കോളും. നിന്റെ പന്ന വോയിസിൽ പാടിയാലും അതും ശരിയായിക്കോളും. ഓ, എനിക്കൊന്നും ഓട്ടോ ട്യൂണിന്റെ ആവശ്യമില്ല. ഞാനൊക്കെ തന്നെ പാടും. നീ ആര്? ശ്രേയാ ഘോഷലല്ലേ? അമർത്ത്. അമ്മ മാഡത്തിൻ്റെ ഒപ്പം റെക്കോർഡിങ്ങിന് പോകുമ്പോൾ അനിരുദ്ധ് സാറിൻ്റെ അടുത്ത് ഞാൻ പാടുന്നതിനെ പറ്റി ഒന്നും പറയണേ. തീർച്ചയായിട്ടും പറയാട്ടോ. ആ കളേറ്റാ കൊണ്ടുവാ. സരോജ, ഓ ഈ ചിങ്കിയെ പിടിക്ക.
கட்லெட் உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக பண்ணது. എടോ പാൻട്രി എന്തത് கட்லெட்டு അതെനിക്കറിയാം. എന്താ എല്ലാവർക്കും റൗണ്ട് ഷേപ്പില് എനിക്ക് മാത്രം ഹാർട്ട് ഷേപ്പില്? இருக்கிறது ஒரு ஆர்ட், எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும், அதான் உனக்கு மட்டும். പിന്നെന്തിനാ അമ്പ്? ஆர்ட்னா அம்பு இல்லாமையா? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ വേണ്ട. வேற விட ഇത് ലാസ്റ്റ് വാർണിംഗ് ആണ്. ഇനി ആർക്ക് എന്ത് കൊടുത്താലും ഒരേ ഷേപ്പിൽ കൊടുക്കണം കേട്ടോ. எல்லாரும் ஒரே ஷேப்லயா இருக்கீங்க. എടാ ഞാൻ ആരാന്നറിയോ നിനക്ക്? எடுபடி എന്താ? இல்ல நான் கேனு, நீ கொடை, டச்சப்பு தானே. എടാ അടുത്ത വർഷം ഇതേ ഫസ്റ്റ് ക്ലാസ്സിൽ ഫ്ലൈറ്റിൽ പറക്കും. അപ്പ നീ പാക്കും. ஃப்ளைட்டில் போனால் எப்படி தெரியும்? ஃபுட்பால் அடிப்பியா? അതിന്റെ റെക്കലൊക്കെ ഒന്ന് പറക്കും. பூச்சி ஐய நீயா பா இப்படி தொங்குறதுக்கு போல பேசாம பேசாம தொங்குறத பார்த்தா அப்படியே மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்கீங்க. என்ன சார் பூச்சி பூச்சி நல்லறீங்க? ஏய் பூச்சி எப்ப என் ஸ்டூடெண்ட் என் ஹார்ட்டை கட்லெட் ரூபத்தில் கொண்டு போயிருக்கான். அதை பார்த்த உடனே சரிசா ஸ்ரீசா அந்த கட்லெட்டு கலைஞனை நான் உடனே பார்க்கணும்னு ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது இல்லை சார், ஒரு நடிகை அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அழகான கெத்தான ஆளுங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க மேலாம் வராத ஒரு இது உன் மேலே வந்துருமா, உங்கள் மேலே வந்துருமா? பொறாம நடிகைனா நாய் பேய் கூட பிடிக்கும் சார். ஏன் நடிகைக்கு நாய் கூட பிடிக்கும். ஏ கவிஞர் ஐயவா உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு? இருக்கு சார், சூப்பராக இருக்கட்டும். ஒரு காதலின் பூங்கா. வேண்டாப்பா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ நாரடிச்சிருவேன். நீ செருப்படி வாங்காமல் இறங்க மாட்டேன். பூஜ்யப்பன் என்ன சார்? எவ்வளவு நேரம் உனக்கான காத்திருக்காங்க. உள்ளவா உட்கார். என்னடா பாதி ஆட்டு இங்க இருக்கு? அவங்களது உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாங்க. சரி சாவா. அவங்க அம்மாவா? ஏஜா சொன்னிய விவரம் இல்லாதவனையெல்லாம் அனுப்பிச்சு அப்படித்தான். நீ கொஞ்சம் குறைச்சிக்க ஏஜியா சார்? பேச்ச எந்திரி, வேலையை பார்ப்பா. தேங்க்ஸ் சார். கண்ணுக்குட்டிக்கு கயிறு போடுறான்னா மாட்டுக்கு முளை குச்சி அடிச்சிருக்கான். முயற்சி திருவினையாக்குண்டா. கொரியர் பை நீ ஏன்டா வெக்ஸ் ஆகிற? சாரி வா, நான் சொல்றது கரெக்ட் தானே? வேலையை பாடுற டே. என்ன தம்பி? வேலையை பாடுற டே, வேலையை பாடுற. ஏய் மிலிட்ரிக்காரன்டா, அவனை போய் மாமா ஆக்கிட்ட. ஒழுங்கா போடுற டே, ஒழுங்கா போடுற டே. கீழே சிந்தாம ஒழுங்கா போடுற. சார் நீங்கள் ஆட்டின் ஆட்டாமல் போடுங்க சார். போட்டுட்டேன் தம்பி. லுக்கிங் நைஸ்னா. தேங்க்ஸ் சார். என்ன தம்பி, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே சார். இந்த முறை கரெக்டாக அவங்ககிட்ட கொடுத்துருப்பா. இந்தாட்டி என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? அதான் தம்பி, ஏதாவது படக்குன்னு ஒன்று மாட்ட மாட்டாங்க. எனக்கு படகுன்னு ஒன்று வருது, சொல்லிட்டா? சொல்லு சொன்னா தப்பா எடுக்க மாட்டீங்களே? தம்பி சார், இந்த கலிசரை பல்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணணும். என்ன சொல்றது? தம்பி உனக்கு லவ் வந்துருச்சு. ஒன்று தோணும்ல? தோணுது. அதையே சொல்லி கொடுத்துரு. அது சொல்லி தான் கொடுக்க போகிறேன். பிரமாதம். தம்பி சார், நம்ம என்ன பேசுறோமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸ் பாய்ஸ் அப்படிதான் சார். லூசு பையல. தம்பி, நம்ம இங்க தான் நம்மள கொலை போட்டுருவானுங்க. ஆட்டாறது உடனே நீ கிளம்பு. ஓகே சார். ஆனா நீ இந்த முறை கரெக்டா கரெக்ட் பண்ணி கொடுத்துரு. என்ன நவுறா. தம்பி ஒரு வேகத்துல சொல்லிட்டு போயிட்டு போ. சூப்பு கலங்கிருச்சு. சூப்பை நல்லா கலக்கி குடி, தெம்பா திட்டிட்டு திரியலாம். வைரமுத்து சார் சொல்லுங்க. நான் வேலையில் இருக்கேன் சார். என்ன விஷயம்? நண்பா, செம்மையா ஒரு கவிதை மாட்டிச்சு. ஒரே நிமிஷம் கேட்குறியா? கவிஞரே, வேலையா இருக்கேன் கவிஞரே. கவிஞர் வைரமுத்துவா? லிரிசிஸ்ட் வைரமுத்துவா? ஹலோ உச்சி. ஆமாம், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். என்ன சார் டவுட்டா? சார் இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த நான் வெளியே வந்துடுறேன். மாப்பிள்ள,
இனிமேல் நீ என்ன கவிதை சொன்னாலும் நான் கேட்குறேன்டா. நீ திடீர்னு கேட்டோன்னே டக்குன்னு வரலடா. ரூம் போட்டு கேட்டாலும் உனக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. சார் ஒரே நிமிஷம் நண்பா. கூந்தலில் பூ பறிப்பேனா சார்? என்னடா சொல்ற? கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கே சார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் ட்ரை பண்ணுவோமே சார். என்ன சார்? ஐயோ இது அதோட பழசாக இருக்கே சார். ஒரு நிமிஷம் சார். கூந்தலில் மீன் பிடிப்பேன் எப்படி சார் இருக்கு? அதான் ஏற்கனவே வந்துருச்சே. நல்லா இருக்குன்னா போட்டுங்க சார். காப்பி அடிக்க சொல்றியா? சார் நமக்குள்ள எதுக்கு சார் நன்றி எல்லாம்? ஏய் என் கவிதை கேட்பியா இல்லையா? சார் அதுக்குள்ள இன்னொரு கவிதைனா எப்படி சார்? நீ இன்னும் கேட்கவே இல்லையாடா? சரி நான் எழுதி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ சார். ஏய் ஹலோ. என்ன வேணும்? வைரமுத்து சார்னே അറിയോ? இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியுதா? ഇല്ല. அதானே. അല്ല നിങ്ങൾക്ക് വൈരമുത്തു സാറിനെ എങ്ങനെ അറിയാം? அது எப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீ இப்போ வரல இதே கூப்பையில் தான் வைரமுத்து சார் டெல்லியில் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தார். அப்போ நான் தான் அடிக்கடி அவருக்கு சர்வீஸ் போவேன். ஒரு வாட்டி சர்வீஸ் போகும்போது பார்க்குறேன் அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துட்டு இருந்தார். എന്തിന്? டக்குன்னு கேட்டா இல்லை டக்குன்னு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வரிகள் வருவதில் தடுமாற்றம் அப்படின்னு. ഓ അവർക്കോ? எனக்கும் தான். എന്നിട്ട്? இல்லை உடனே 4 வரியை தட்டி விட்டேன். இதுதான் கவிதான்னு பக்கம் எடுத்துட்டு போயிட்டாரு. ஷோ பாண்ட்ரி சார். அப்படி பத்திக்கிட்டே இருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அப்பப்போ ஸ்டக் ஆகிறப்பெல்லாம் ஃபோனை போட்டுருவார். அவ்வளோ க்ளோஸ் ஆயோ? இப்போல்லாம் அடிக்கடி ஸ்டக் ஆகுது. வேலையே சரியாக ஓட மாட்டேங்குது சாருக்கு. ஓஹோ. இப்போ கூட பாரு கூந்தலில் பூ பறிப்பேன்னு ஏதோ சார் சொன்னார். பழசாக இருக்குன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் கூந்தலில் மீன் பிடிப்பேன்னு சொன்னேன். புதுசாக இருக்குன்ட்டாரு. വൈരമുത്തു സാറിനടുത്ത് സംസാരിക്കാൻ പറ്റുമോ? ஏன் நம்ப மாட்டியா? അതില്ല അവർക്ക് நிறைய മ്യൂസിക് ഡയറക്ടേഴ്സിനെ അറിയാലോ. அப்ப എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. ஓ சிங்கர் ஆகணுமா உனக்கு? சிங்கர் ஆயிட்டு இப்போ உனக்கு வைரமுத்து சார்ட்ட பேசணும் அவ்வளோதானே? மசாலா சாய். நண்பா வைரமுத்து சார். பெண்ணே சார் சார் இன்னும் யோசிக்கல சார். வந்தோன்னு அனுப்புகிறேன் சார். நீ ஏன்டா யோசிக்கணும்? இங்கே இருக்குதுடா. அதுக்குள்ளே அடுத்த பிட்டை போடுறாரு. வண்டி நகரவே இல்லை போல இருக்கு. ஏன் உளறான்? வைரமுத்து சார் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு. பேரு சரோஜா. ரொம்ப க்ளோஸு. அதுக்கு சிங்கர் ஆகணுமா? நான் இப்படி கவிஞர் ஆகுது? வைரமுத்து சார் உங்களுக்கு தான் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார்னு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் தெரியும்ல சார். அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா சார். வாழ்க்கை சார். ரொம்ப கெஞ்சிராடா. புரியுதுல்ல சார்? புரிந்தது பூச்சி. அதானே? அதான் சார் அதுக்கிட்ட ஃபோனை கொடு. பேசு. അയ്യോ വൈരമുത്തു സാർ, ഞാൻ സരോജ. എനിക്ക് വലിയൊരു സിംഗറായിട്ട് വരണമെന്ന് ரொம்ப ആസை. ஆசைதானே, யாருக்கு வேணாலும் வரலாம். അതാ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. പൂച്ചയുടെ ഫ്രണ്ട് അങ്ങനത്തിനാല അതനാല വേണ്ട. എന്റെ തിறமைக்கு വേണ്ടി. கேப்டன் காலிங் மைக்ரைன் எங்கடா இருக்க? ஓவர். ரஹ்மானிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அநேகமாக ஒரு பாடல் விவாதத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும். நாளை மாலை வரை அவரோடு தான் இருப்பேன். சரோஜா நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். பூச்சி கூடவே இருந்து பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்களேன். நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன். ஐயோ சார், ரஹ்மான் சார் கிட்ட கண்டிப்பா என்ன பத்தி சொல்லணும். அம்மா சரோஜா, நான் பூச்சிக்காக எது வேணாலும் செய்வம்மா. ஏன்னா நட்பு உயிரின் உப்பு. நீ போன பூச்சிட்ட கொடுமா. வைரமுத்து சார் கொஞ்சம் சிவாஜி வாய்ஸ். வைரமுத்து சார் கேட்டிங்களா சார்? சிவாஜி சார் வாய்ஸில் பேசுகிறீங்களா? சிற்பல்லடி நாய் செட் ஆகிறத கவுக்க பார்க்குறியா? வச்சிடறேன் சார். ஓகே அனுப்பிடுறேன் சார். ஐயோ எனக்கு நம்பவே முடியல. இந்த இடம் உனக்கு ஓகே இல்லை? ஓகே. பாடு. தெய்வீகராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலே போதும். நீ பாடுறது உனக்கு கேக்குதா? നന്നായിട്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. ഉണക്ക് കേൾക്കുന്നില്ലേ? കാത് കുറച്ച് പ്രോബ്ലമാ. இது வரைக்கும் இல்ல. ஏய் நான் சிங்கர்னு சொன்னதை நம்பி நீ ஏமாந்துட்டேன்னு தானே சொல்ல போற? എന്തിനാ കിണ്ടൽ ചെയ്യുന്നത്? ഞാൻ സത്യമായിട്ടും ബെസ്റ്റ് സിംഗറാ. சத்தியமா சிங்கரா? இல்ல குரல் ஒரு மாதிரி காட்டா பிசிர் தட்டுதே அதான். അത് ഈ ഷൂട്ടിങ്ങിനൊക്കെ പോയി മാറി മാറി തണ്ണി കുടിച്ച് ത്രോട്ട് കുറച്ച് ഡാമേജ് ആയി. குறைச்சு.
എൻ്റെ വോയിസ് കേട്ടിട്ട് സ്കൂളിൽ എല്ലാവരും ചിത്രാമ്മയുടെ പോലെ ഉണ്ടെന്ന് പറയും. കുട്ടി കുട്ടി പ്രൈസ് എല്ലാം കൂടെ വാങ്ങിയിരിക്ക്. അമ്മയും പറയും എൻ്റെ വോയിസ് ശ്രേയാ ഘോഷലിന്റെ പോലെയാണെന്ന്. இன்னைக்குதா இப்படி ஆயிப்போச்சு. அப்போ தொண்டை கட்டினதுனால தான் வாய்ஸ் இப்படி அடி வாங்கினது காரணங்கிறியா? சத்தியமா நம்புறேன். வைரமுத்து சாருக்கு வேற நாளைக்குள்ள அனுப்பணும். நீ வேற 2 மணிக்கு இறங்கிடுவ. அதுக்குள்ள எப்படி பிசிற சரி பண்ணி உன்னை பாடகியாக்கி കുറച്ച് പാലിൽ പനങ്ങൾ കണ്ടും മുളക് വിട്ട് കിട്ടുമോ? കുറച്ചെന്നെ ധാരാളമാവേ കിട്ടും. അത് കുടിച്ചാൽ എൻ്റെ വോയിസ് ക്ലിയർ ആവും. എന്നിട്ട് ഞാൻ പാടിയിട്ട് റഹ്മാൻ സാറിന് അയക്കും. റഹ്മാൻ സാർ അത് കേട്ടിട്ട് എനിക്ക് ചാൻസ് തരും. എന്നിട്ട് ഞാൻ വലിയ സിംഗർ ആയി. ஆயிடுவேன். ஆயிட்ட. வர வருஷம் உன் பாட்டு தான் சந்து பொந்தெல்லாம் கேட்க போகுது. உன் குரலை கேட்டு அவன் செத்துருவான் பாரு. കണ്ടിപ്പാ നടക്കും. അയ്യോ ഞാൻ വന്ന് ரொம்ப നേരം ആச்சு. അമ്മ തേടും. ഞാൻ പോട്ടെ. പാൽ കൊണ്ടുവന്നേക്ക്. நீ கவலைப்படாம போ. நான் லஞ்ச் டைம்ல பாலோட வரேன். பனங்கள் கண்டும் மிளகு விட்டு மிக்ஸ் பண்ணி தான். தேங்க்ஸ். கண்டிப்பா நான் சிங்கர் ஆயிடுவேன்ல? நீ கன்ஃபார்மா சிங்கர் ஆயிடுவ. சின்ன கோயில் சித்ரால பாதி, ஸ்ரேயா கோஷல்ல மீதி. இனிமே உன் பேரு சித்ரா கோஷல். சித்ரா கோஷல். Train number 11015 DC Express is now arriving at platform. The National Award for the Best Female Playback Singer of this year 2016 goes to Chitra Goshal. எல்லாருக்கும் போடுறேன். எல்லாருக்கும் போடுறேன். Please wait. What nonsense you are talking? ஒவ்வொருத்தர். आगला क्या? नीचे उतरो. हटो. चलो उतरो. हाँ तुम लोग आ जाओ जल्दी. चल हटो. எக்ஸ்கியூஸ் மீ மே கம் இன் சார். அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க. சார் குட் மார்னிங் சார். Sir. ஐ அம் பேண்ட்ரி மேனேஜர் சந்திரகாந்த். ஐ அம் நாட் ஓன்லி மேனேஜர். Ex military sir. இந்தியன் ரயில்வேஸ்ல பெஸ்ட் பேண்ட்ரி நம்மள தான். அதுக்கு ஒரே ரீசன் நான் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க சார். ஒரு சிலர் பேசிக்கிறாங்க சார். இங்க எந்த விவிஐபி வந்தாலும் நானே ஸ்பெஷல் அட்டெண்ட் பண்ணிடுறேன் சார். ஏன்னா இந்த வெண்டர் பசங்களை நம்ப முடியாதுல்ல சார். சார் நைஸ்ண்ணா சார். நான் கோல்ட் காஃபி கேட்கலையே. Sir coffee. குட். இது எப்படா? ஒரு சேஃப்டிக்கு. சார் வெண்டர் பைசா நம்ம சிசியா சார். உங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவைனாலும் நீங்க என்ன கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். ஆனால் நீ வராத, இந்த பையனை வர சொல். சார் அப்போ நான் மூட்டு போகலாம் சார். ஃப்ளாஸ்க் ஃப்ளாஸ்க் வர்றேன் சார். போங்க. பாத்தியா? பார்த்தேன். அந்த பாத்தியா இல்லை, அவர் தான் பெரிய மனுஷன். இன்னொரு பெரிய மனுஷனை சின்ன பையன் மாதிரி வேலை வாங்கக்கூடாதுன்னு டீசெண்டாக வெளியே அனுப்பிட்டார். இப்படி தான் ப்ராடா ஒய்டா ஓப்பனாக இருக்கணும். இதெல்லாம் பெரிய கிஃப்ட்டுடா. அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று கூப்பிட்டதுனால என்ன வெளியே கேவலப்படுத்தி அனுப்பிட்டாரு. நீ சந்தோஷப்படுத்த இதை கூடாது. எப்படியும் சொல்லலாமா சார்? பின்ன எப்படித்தான் நான் சமாளிக்கிறது? சரி சாவா, இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். സരോജ ഈ തൈലം ഒന്ന് കാലേ പെരട്ടിക്ക്. சரி சாவட கடுக்கலாடா. பார்த்துருவோமா சார்? நான் டிடிஆர் பேண்ட்ரி மேனேஜர். ஐயோ ஆண்டில உங்களை நினைச்சு வரலங்க. ആരാണ് എത്ര നീ ഇങ്ങോട്ട് കേറി വന്നതാ? പറയടാ. சரிதாம நீங்க மட்டும் என்ன தப்பா நினைச்சுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லாம வயசானவன். വയസ്സാன മാതിരി ഏൻ നടക്കുന്നത്? ആളും ചട്ടയും லூசு பையாம. லூசு போயலாம். சும்மா இருங்க சார். இங்க வந்து போணுமா வேணாமா? போகணும்பா. இல்ல அது கரெக்டா பண்ணுங்க. எனக்காக மன்னிச்சுங்க. உனக்காக மன்னிக்கிறேன். சாரி கேளுங்க சார். சாரி கேளுங்க சார். மேடம் சாரி மேடம். போடா. தேங்க்யூ மேம். துப்புதே தாயஸ் வரதா. போடா பெண்ணுபடியா. ஏன்டா இப்படி ஓபன் பண்ணி விட்ட? சார் நீங்க தானே சார் எது பண்ணாலும் ப்ராடா வைடா ஓப்பனா பண்ண சொன்னீங்க. அது மனசையும் வார்த்தையும் சொன்னேன்டா. சாரி சார். உங்க கண்ணுல ஒரு காம வெறிய பார்த்தேன் சார். காம வெறியா? ஏன்டா நான் காமா பார்த்தது உங்களுக்கு காம வெறி மாதிரி தெரியுதா? சாரி சார். இங்க நடந்தது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கொம்பன் இறங்கிடுவா, ஓடியாரு. த்ரோட் ஓப்பன் ஆயி இப்ப வரும் பார் பாட்டு. எந்த சத்தம்? விக்கல். உனக்கா? பெரியவருக்கு. ஓ நின்னுடுச்சு. நல்லா வருது இல்ல? நல்லா வருது. ஏய் இன்னும் நிறைய வயசானவங்களா இருக்காங்க. மொத்தமா அனுப்புவேனா, ஒவ்வொருத்தரா அனுப்புவோம். எந்த சார் மைக் டென் காலிங். அர்ஜென்ட்டா வரணுமா சார்? இதோ வரேன் சார். ஐயோ சாருக்கு வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் செய்து அனுப்பணும். என் வாய்ஸ் ஓப்பனே நல்லா இருக்கு இப்போ. 4 மணிக்கு நான் திரும்பி ஸ்நாக் டைம்க்கு வர வரைக்கும் நீ பாடக்கூடாது. சத்தியம் பண்ணு. ஒரு தடவை சத்தியம் பண்ணு.
வரட்டா. அந்த பண்ணி வாங்க இப்படிதான்டா பேசுவான். விடுறா தம்பி, ஏன் அழுகுற? எப்படி வருது? டேய் என்னடா ஆச்சு? நான் ஒழுங்காக தானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உன் மேனேஜர் இதில் கூப்பிட்டாருண்ணே. நான் எடுத்து பேசலைன்னு நான் அசிங்கசியமாக திட்டுறாருண்ணே. இதை எப்படி அமைச்சு பேசணும் கூட எனக்கு தெரியாதுண்ணே. குடும்பத்தை பற்றி அப்பா அம்மா பற்றிலாம் தப்பாக பேசுகிறாருண்ணே. நான் ஏன்னு கேட்டதுக்கு என்னை வேலையை விட்டு போயிடுன்ட்டாருண்ணே. சரிடா டேய், சரி அழுவாதடா. வர வர அந்த மென்டல் மாதிரி பண்ணுறான்டா. மென்டல் மாதிரி இல்லை, விடு, மென்டலே ஆக்கிடுவோம். कोत्ते तुसी काम करके दो ना, कमी पैसे के लिए इधर भी नहीं है. चलो चलो. சொல்ற HA1ல மினிஸ்டருக்கு வெஜ் சாலட் வேணுமா சார்? A2லயும் A3லயும் சர்வீஸ் சரியில்லைன்னு பேசஞ்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். A2 A3ல மட்டும் இல்லடா, எல்லா கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட். ஒரு சேல்ஸ்மேன் இங்க போக மாட்டேங்கறீங்களா? கண்ணுல சிக்கனிங்க சாவடிச்சு போய் சாவடிச்சாமா. அப்போ அந்த மர்டர் கேஸ்க்கு உனக்கு சம்மந்தம் இருக்கு. டேய் என்ன மர்டர் கேஸ்? யாரா அது? யாரா அந்த டிஎஸ்பி தியாதயால் நீ அடேன் கூப்பிடுறவன்? தினதயால் சார், டிஎஸ்பி சார். நான் பார்ட்டி மேனேஜர் சந்திரகாந்த் பேசுறேன் சார். பாண்டி நீ அந்த மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆன? மர்டர் கேஸ் 211 சொல்லுங்க சார். இந்த காலை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க, இவனை அரெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். சார் நான் சார் மைக் அண்ட் காலிங் சொல்றா. சார் என்ன சார் ஏதோ அரெஸ்ட் தினதயாளன் டிஎஸ்பி எல்லாம் உனக்கு கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சா? என்ன சார் அது? எல்லாம் கிராஸ் ஆகி நினைக்கிறேன். கால் ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். வண்டி ஜான்சில நாக்பூர் போயிட்டு இருக்கு. அக்யூஸ் நேம் சந்திரகாந்த் சார். சந்திரகாந்தா அக்யூஸ் சார். நான் புளிச்சோறு மடங்கி நிக்கிற அடியா குழந்தை சார். அப்ப அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி 3rd டிகிரி பனிஷ்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். 3rd டிகிரி பனிஷ்மென்ட் சார். என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் கேட்க மாட்டேங்கிறீங்க? मैं वसीम अकरम बोल रहा हूँ। वसीम अकरम சார், நீங்க எக்ஸ் கிரிக்கெட்டர் தானே? நீங்க எப்படி சார் ஏலாம் இல்ல? டேய் வசீம் அக்ரம் இல்லடா, வசீம் கான். இந்த விஜயகாந்த் படத்துல எல்லாம் வருவாரே. जी हां, मैं वसीम खान बोल रहा हूं. कौन? आप कौन खान? ये डीसी एक्सप्रेस में RDX और टाइम बम रख दो. சாப் அதுக்கு அந்த சந்திரகாந்த் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த சந்திரகாந்த் தலை மேல துப்பாக்கி வச்சு கோலி மார் दो. என்னையா சார் யூஸ் பண்றீங்க? மைக் 9 காலிங். சொல்றா. ஒரே RDX பாம்னு என்ன சார் இது? ஆமாடா, என்கிட்ட தாண்டா அப்படி பேசுறாங்க. டேய் யாரா அந்த டெரரிஸ்ட்? இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ட்ரெயின்ல பாம்பு வைக்க போறாங்களாடா. ஏன் கேப்டன் பயப்படுறீங்க? எது பயமா? எனக்கு என்ன பயம்? டேய் கேப்டன் சந்திரகாந்தரா, இவனுக்கு தான் பாம்பு வைப்பாங்களா? ஏன் சொந்த புத்தி எங்க போச்சு? நானே பாம்பு வைப்பேன். அப்போ பாம்பு வைக்கிறார். மர்டர் கேஸ் பிளஸ் பாம்பு கேஸ். யோ 407. எஸ் சார். இவனை உடனே கண்டதும் சுட உத்தரவு போடுங்க. அப்படியே டிவி பேப்பர்லாம் சொல்லிருங்க. திடுவேன் சார். எங்க அம்மா சத்தியம் நான் குட்டு வைக்க மாட்டேன் சார். मेरी बात नहीं सुना तो तुम्हें गोली से सलानी कर दूंगा. பாம்பேக்கு ஒத்துலனா புல்லட்டால உடம்பு ஃபுல்லா ஓட்ட ஓட்டியா போட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி ஆயிடுவானா. கான், வசீம் கான். காச்சா, நான் ஏதோ 10 பசங்களை வேலைக்கு வச்சு அவங்களை அரட்டி ஒருத்தி பரட்டி வீரமா நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு எந்த பாட்டு வேணும் கேக்குறீங்களா? பிளேட் சங்கர் சார். பிளேட் சங்கர். சூரிய எஃப்எம் தானே சார் இது? சூரியன் எஃப்எம். குலே பகவாலி படத்துல ரசிக்கும் சீமோனி சாங் வேணும் சார் எனக்கு. டேய் நான் பிளேட் சங்கர் இல்லடா. அவ்வளோ குருவா? சார் எனக்கு எங்க ஆளு கொஞ்சம் பிரச்சனை சார். நீங்க நடுவுல தீத்து வைக்கணும் சார். நடுவுல புகுந்து நான் மாமா வேலை பாக்குறேன். அப்போ நீ மாமா வேலையும் பாக்குற. சோ மர்டர், குண்டு வைப்பு, பிராத்தல் எல்லாமே பண்ற. இன்ஸ்பெக்டர் எஸ் சார். இவன் தாவூதோட கான்டாக்ட்ல இருப்பான்னு நினைக்கிறேன். தாவூத் வாசிம் கான். இப்போ உடனே என்னோட டீம்ல சேர்க்குது. சேர்த்துக்க. நீ உயிரே கொடுக்க ரெடியா இரு. எடுத்துக்க. டேய் லூஸ் ஆயிட்டான்டா. எங்க 2 குட்டி பிஸ்கட் கொடுங்க. மைக்கடி செல்ல. எவ்வளவு? காசுலாம் வேணாங்க. எது? அதெல்லாம் வேணாம் போங்க. டேய் ஏமா சொத்தடா இப்படி தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? உசுரோட ஊர் போய் சேருவோமான்னு தெரியல. இதுல ஏன் சொத்து ஓன் சொத்து. ஆனா ஒண்ணு சார், சொன்ன மாதிரியே தூக்கிட்டீங்க. எதை தூக்கணும்? ட்ரெயினை தான். யாரு நீங்க? டேய் விளையாட்டு கூட இப்படி பேசாதீங்கடா. சார் பூச்சியப்பன் உங்க அசிஸ்டன்ட், அவன் தான் மெயின் தீவிரவாதின்னு எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனோட ஆள் அந்த பொண்ணு ட்ரெயினை கடத்திட்டு போயிட்டு இருக்காளாம். நீங்க கேப்டன். ஆனா ஒண்ணு சார், ஒரு இயக்கத்தையே நடத்திருக்கீங்க. என்னடா இயக்கம்னு பில்டிங் கட்டுறேன். அப்ப நம்ம சார் நடிகை எல்லாரும் ஜெயில போட்டுருவாங்களா? கன்ஃபார்மா? நடிகையுமா? ஆமா, பாம்பேல தாவூதோட லிங்க்ல இருக்க நடிகைலாம் அரெஸ்ட் பண்ணாங்கல. ஆமா. அதே மாதிரி உங்க லிங்க்ல இருக்கிற நடிகை தான். ஏலிங்களையா? லிங்க் தான். கட்லெட்ல அம்பு விட்டு குத்திங்களா? ஓ அம்பு அந்த ரகசிய குறியீடா சார்? குறியீடு சார். கட்லெட் கொடுத்தாலும் ஒரு குத்தமாடா? குத்தம் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு தலைவரை கொலை பண்ணாங்கல்ல. கொலை செஞ்சவனுக்கு டீ வாங்கி கொடுத்தவன், பேட்டரி வாங்கி கொடுத்தவன், சைக்கிள் எடுத்த இடம் கொடுத்தவன், அவங்களே 20 வருஷத்துக்கு மேல கம்பி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு மொத்த ட்ரெயினிங் கொண்டு போய் ஊரே காலி பண்ண போறீங்களே, உங்களெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க. உள்ளார போட்டுருவாங்க. இந்த விக்கெட் அங்கேயே வந்துடும். சிச்சி அவ்வளோ வருஷம் வைக்க மாட்டாங்கடா. வர பர்த்டே அன்னைக்கு காலையிலே தூக்கில் போட்டுருவாங்க. யார் பர்த்டேக்கு? உங்க பர்த்டேக்கு தான். பயமுறுத்தாங்களா? பயமுறுத்தல சார், தயாரா இருக்கு சொல்றேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் என்கொயரி கேஸு இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு போட்டு கசக்கி எடுத்துருவானுங்க. நாங்கள் பரவாயில்ல, மொட்டை பசங்க டப்புன்னு எங்கே வேணாலும் ஜட்டியோட உட்காந்துருவோம். ஆனால் உங்கள் நிலமையை யோசிச்சாதான் படு கேவலமாக இருக்குது. ஜட்டியும் போட மாட்டீங்க, லங்கோடும் கட்ட மாட்டீங்க. ஐஸ் மேலே குப்பரை போட்டு சுற்றி 4 போலீஸ்ன்னு அடிக்கிறப்ப வயிற்றுல இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஐயோ பாரா அவருக்குள்ள இருக்கிற தீவிரவாதி எட்டி பார்க்கறான். இப்போதான் உனக்கு தெரியுமா, இத்தனை நாள் அவர் நம்மள்ட்ட காமெடியாக நடிச்சிருந்தாரு. ஏய், எவன்டா காமெடியா நான் நடிக்கிறது? ஒரிஜினல் டெரரிஸ்டா. ஐஎஸ்ஐஎஸ், ஹமாஸ், ஆப்கான், உல்ஃபா இப்படி உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கிற தீவிரவாதிகளோட சவுத் இந்தியன் சீஃப் பிளானா. வருதுல்ல பயம், வருதுல்ல? என்னையே பயப்படுத்துறீங்களா? நாக்பூர்ல ஏச்சே அவ்வளவு என்ன மளிகை ஜாமான் நினைச்சீங்களா? டைம் பாம் செட் பண்ண ஆர்டிஎக்ஸ் மொத்த ட்ரெயின்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். half an hourல பாரு ஒவ்வொரு பொட்டியா வெடிக்கும், 2 கிலோமீட்டர் தெரிக்கும். அதுலயும் நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்கன்னா வச்சிருக்கா AK-57 எடுத்து சும்மா இதுக்கு எந்திரிச்சு நின்னீங்களா? ஏண்டா மாட்டி விடுங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க சார். என் ஸ்டூடெண்ட் அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். சுமாரா டே உன்னதாண்டா ஒன்னதாண்டா டே. நான் வேலுமிட்டியில் வேலை செஞ்சதை நீ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டல. டேய், நீ வேலுமட்டியில் வேலை பார்த்தவனடா? நானே ஆக்கிக்கிட்டேனா?